கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21, 22. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இங்கே நேற்று கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இதனால் தீர்க்க தரிசன ஆவி, அதாவது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் அவரிடத்தில் உள்ள ஆவியின் வரம் அவருக்கு இரட்டிப்பாய் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்பதான் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த அந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அடித்த பொழுது தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் யோர்தான் நதியை பிளந்து எரிகோவில் உள்ள தண்ணீரை குணப்படுத்தி எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறதை நிரூபிக்கிறார். இந்த அதிகாரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து பெத்தேல் போகிறது, எரிகோ வழியாக இறுதியாக யோர்தான் நதிக்கு டிராவல் பண்ணுறது, எலியா அக்கினி ரதத்தில் உயிரோடு பரலோகத்தில் எடுத்து செல்லப்படுதல். இதனால் எலிசாவின் ஆவி எலியாவின் ஆவியில் இரட்டிப்பாய் ஊற்றப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் நேற்று தியானித்தோம். இன்று நாம் வாசித்த மெடிடேஷன் வேர்டில் எரிகோவில் உள்ள அந்த மாசடைந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்குவது தான் அவரது முதல் எலிசாவின் ஏர்லி மினிஸ்ட்ரி தொடங்குகிற முதல் நிகழ்ச்சி இதுவாகும். இந்த தீர்க்கதரிசிகள் முதல் கட்டளையாகிய கர்த்தரை நேசித்து கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படி ஜனங்களுக்கு சவால் விடுகிறார்கள். கூடவே தேவனுடைய 2ஆம் கட்டளையை கைக்கொள்ளும் விதமாக விக்கிரகங்களையும் பொய் தெய்வங்களை வணங்குவதையும் எதிர்ப்பதை பார்க்க முடிகிறது. மோசே கர்த்தரின் மூலமாக 10 கட்டளையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்பட்டார். அதுபோல் எலியா அக்கினிமயமான வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்பட்டார். எலிசா பார்த்தா ஒரு மிராக்கிள் மேன். ஏசாயா மெஸ்ஸியாவை பற்றிய தீர்க்கதரிசி என்று கூறப்படுகிறார். ஜெரமியா பார்த்தா வீப்பிங் ப்ராஃபட். எசேக்கியேல் பார்த்தா தீர்க்க தரிசனங்களை கண்ட தீர்க்கதரிசி. தானியேல் கனவுகளுக்கு சொப்பனத்தின் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் ஒரு தீர்க்கதரிசி ஆவார். ஓசியா இரக்கமும் அன்பும் நிறைந்த தீர்க்கதரிசி. ஆமோஸ் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராஃபட் அவர். யோனா ஒரு ரிலக்டன்ட் ப்ராஃபட். இதில் எலியா ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி ஆவார். அவர் ஆகாப், ஏசபேல், அகசியா மற்றும் பாகாலின் தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டு பாகாலின் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று நேரடியாக சவால் விட்டு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவர். நம்ம அது போன வாரங்களில் நம்ம பார்த்தோம். அந்த எலியாவிடமிருந்து பெற்ற அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்ற எலியாவிடமிருந்து இவருக்கு அந்த மேண்டில் பாஸ் பண்ணப்பட்டது. 2 பேருடைய பெயர்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தான் இருக்கு. எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்றும், எலிசா என்றால் தேவன் என் ரட்சிப்பு என்றும் பெயர் என்றும் மீனிங். எலியா கீலேயாத்தை சேர்ந்தவர். ஆனால் எலிசா ஆபேல் மெகோவாவில் உள்ள ஒரு செல்வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர். எலியாவின் ஆவியில் தனக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்க வேண்டும் என்று எலிசா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அவர் எலியாவை விட 2 மடங்கு அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதில் செய்த முதல் மினிஸ்ட்ரி தான் நாம் இன்றைக்கு பார்க்கிற எலிசா எரிகோவில் செய்த அந்த அற்புதம். எரிகோ பட்டணத்தின் மனுஷர், இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதல்ல, தண்ணீர் கெட்டது, நிலமோ பாழ் நிலம் என்றார்கள். ஏனென்றால் தண்ணீர் நல்லதில்லைன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த நிலத்தை நம்ம எந்த ஒரு இதுவும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, அது ஒரு பயனற்றதாய் ஆகிவிடும்ல. ஏன்னா அந்த தண்ணீர்ல சாவும் நிலப்பாழும் இருந்ததாய் நாம் வசனத்துல வாசிக்கிறோம். வேற மொழிபெயர்ப்புல பார்த்தா அங்கே மலட்டுத்தன்மையும் இந்த தண்ணீரின் காரணமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சாவும் நிலப்பாழும் இருந்திருக்கிறதை மலட்டுத்தன்மை என்ற ஒரு முறையிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வேற டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும்போது. இந்த தண்ணீர் அங்கே உள்ள நிலம், மரங்கள், மிருக ஜீவன்கள் மற்றும் ஜனங்களை
மலடாக்கி இருக்கிறது என்பதை தான் குறிக்கிறது. அந்த தண்ணீரில் ஏதோ ஒரு நச்சு பொருள் கலந்திருக்கிறதாக அதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம். அது செடிகள், மிருக ஜீவன்கள் மற்றும் ஜனங்களை கொன்று கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இது யோசுவா 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிப்பது போல் எரிகோ மீது இருந்த அந்த சாபத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கலாம். இதை 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34 வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். அதாவது அந்த சாபத்தின் காரணமாக எரிகோ இருந்த இடத்தில் யாரும் கட்டடம் கட்டக்கூடாது. ஆனால் 1 ராஜாக்கள் 16ல் ஆகாப் தேவன் சொல்லுகிறதை சற்றும் பொருட்படுத்தாமல் அவன் எரிகோவில் கட்டடம் கட்டுகிறான். அதனால் அவனது கீழ்ப்படியாமையின் காரணமாக அவனது மூத்த மற்றும் இளைய மகன்கள் அந்த இடத்தில் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எலிசா அந்த எரிகோவுக்கு தான் ஒரு புது ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து அந்த தண்ணீரை, அந்த சாவு, அந்த நிலப்பாழுமா இருந்த அந்த தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றுகிறதை, அந்த தேசத்துக்கே அதனால் ஒரு சமாதானம் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புது தோணியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வர சொல்லுகிறார். அந்த நீரூற்றண்டையிலே போய் உப்பை அதிலே போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கும் போது அந்த தண்ணீரில் உள்ள சாவும் நிலப்பாலும் மாறி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிற்று என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம எங்கேயாவது மனிதர்களுக்கு ஹீலிங் கொடுத்துருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கும் ஹீலிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ தண்ணீரும் பார்த்தா எல்லாமே கர்த்தர் படைத்த ஒரு கிரியேஷன். எல்லாமே அவர் கொடுத்திருக்கிற எல்லாமே நமக்கு ஒரு பாதுகாப்பையும், நமக்கு ஒரு தேசங்களில் எதுவாக இருந்தாலும் எல்லா படைப்புகளும் அவர் நம்மை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மை உருவாக்குகிறதற்கும் தந்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல இந்த சாபத்தை அவர் குணப்படுத்தி தண்ணீருக்கு ஹீலிங் கொடுத்து அதை அற்புதமாக நாம் மாற்றுகிறதை பார்க்கிறோம். வாட் அ லவ்லி காட்! நாம் கர்த்தரை துதிப்போம். நம் வாழ்க்கையிலும் ஏதாவது கர்த்தர் நமக்கு, நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய வியாதியோ, நம்முடைய எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால் அந்த தேசத்தில் எப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இதன் மூலமாக அந்த மலட்டு தன்மை மாற்றப்பட்டது. அந்த சாவும் நில பாழுமா இருந்த அந்த தேசம் அதில் இப்பொழுது நல்ல தண்ணீர் கிடைத்து அந்த எரிகோ முழுவதுமாக ஒரு சமாதானத்துக்கு மாற்றப்பட்டது. அதுபோல் நம் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ய இன்றும் வல்லவராய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளில் அப்பா, இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல அந்த சாபம் இருந்த அந்த தேசத்தில் எலிசாவை கொண்டு அப்பா அந்த தண்ணீரில் புது தோண்டி எடுத்து அதில் உப்பை போட்டு அந்த தண்ணீரில் போட்ட பொழுது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகி அந்த நிலத்தில் இருந்த சாவும் அந்த நிலப்பாழும் மாறினதல்லவா? அதுபோல் உம்மால் செய்யக்கூடாது இந்த உலகத்தில் எந்த அதிசயம் அப்பா உண்டோ அப்பா, எல்லா அதிசயங்களையும் நீங்கள் செய்ய முடியும் அப்பா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றி இருக்கீங்க, திராட்சை ரசமாய் நீங்கள் மாற்றி ஒவ்வொருவருக்கும் முந்தின திராட்சை ரசத்தை விட அப்பா அந்த பிந்தின திராட்சை ரசம் அத்தனை ருசியுமாக நீங்கள் கொடுக்க முடிந்ததல்லவா? இன்று நீங்கள் ஜீவிக்கிறீங்கப்பா. இந்த நாளில் அப்பா இப்படியாக இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு அந்த நாட்களில் முற்பிதாக்களை கொண்டு செய்த அற்புதங்களை கொண்டு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. எந்த விதமான சாபங்கள் ஒருவேளை எங்களுடைய குடும்பங்களோ எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ யாருக்காவது அப்பா இந்த மாதிரி ஒரு மலட்டு தன்மை அப்பா, ஒரு அன்பேரன் ஒரு காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அதை ஒரு பிளஸ்ஸிங்கா, எப்படியாக எரிகோவில் அந்த நாட்களில் இந்த மலட்டு தன்மை மாற்றப்பட்டு ஒரு சமாதானம் ஊற்றப்பட்டதல்லவா? அதுபோல் அப்பா அந்த தேசத்தில் அந்த ஆகாப் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த யோசுவா அந்த புத்தகத்தில் நாங்கள் பார்க்கறது போல் அந்த சாபம் அங்கே பலித்து அவனுடைய 2 குமாரர்களும் மரிக்கிறார்கள். அந்த மாதிரி அப்பா அந்த கீழ்ப்படியாமையின் காரணமாக இருந்த அந்த சாபத்தை
கூட அந்த நேரத்தில் மாற்றி போட்டு அந்த எரிகோவுக்கு ஒரு புது ஒரு உற்சாகம் பலனை நீங்கள் கொடுத்து மனிதர்களுக்கு அப்பா அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தீங்களா, அது போல எங்களும் எந்த விதமான சமாதான குறைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அப்பா எங்களுடைய இருதயத்தின் நிலத்தையும் நீங்கள் பண்படுத்துங்க ராஜா. பயனற்ற விதமாக எங்களுடைய இருதயம் இருக்குமானால் 1 30 60 100 பலனை தருவதற்கு வேண்டிய அந்த நிலத்தை அப்பா அதை கொத்தி அதை ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய வேத வசனத்தை நாங்கள் உழுவதற்கும் அதை அப்பா அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்பது போல மற்ற மக்களுக்கு அப்பா அந்த நாங்கள் அறுத்த அந்த ஒவ்வொரு வசனங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல நீங்கள் கிருபை தாங்க ராஜா. இன்னும் எங்களை பயன்படுத்துங்க, உடைய நாமத்திற்கென்று நீங்கள் எங்களை உருவாக்குங்கப்பா. எல்லா காரியங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள கடந்து போகிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு பேசி கொண்டிருக்கட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.